ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் வளமை போல இல்லாமல் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான வீடியோ தான். இன்றைக்கு என்னுடைய ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ ஈவினிங் டைம் பார்த்தீங்களென்றால் 3:30 ஆகிட்டது. எனக்கு கொஞ்சம் வீட்டு பாடங்கள் கிடக்குது. அப்போ அதை செய்துட்டு என்னடா வீட்டு பாடம் என்றால் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிறாவுண்டு யோசிப்பீங்கள். நான் இங்கே கூர்த்து ஃபோன்சேக்கு போகிறேன். அப்போ அங்கே ஒரு புக் ஒன்று இருக்குது. அப்போ அதில் நிறைய வீட்டு பாடங்கள் தந்திருப்பினும் அடுத்த கிளாஸுக்கு செய்து கொண்டு போகணும். அப்போ அந்த அளவில் இப்போ பார்ப்போம் என்று சொல்லி போட்டு செய்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஈவினிங் தான், ஆனால் கொஞ்சம் வேலைகள் கூட இருக்குது. இதை முதல் முடிச்சிட்டு அந்த வேலையில் பார்ப்போம்னு சொல்லி போட்டு இப்போ செய்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் ப்ளீஸ் என்னுடைய வீடியோவுக்கு எல்லாரும் ஒரு லைக் கொடுங்கோ. சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னென்னா நிறைய பேர் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரையிலேண்டு நிறைய பேர் என்ன கான்ட்ராக்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஓலன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னுடைய புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோடு நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு கொடுக்குற அந்த ஒரு லைக்கும் உங்களை போல் நிறைய பேருக்கு என்னுடைய வீடியோவை கொண்டு சேர்க்கிறதுக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும். இப்போ டீ குடிப்போம் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போய் பாலை காய்ச்சி நல்ல தேயிலையெல்லாம் போட்டு டீ எடுத்து கொண்டு வந்துட்டேன். ஈவினிங் டைம் வந்தாலே அது என்னண்டே தெரியல. காலையிலேயும் சரி ஈவினிங்கும் சரி அந்த ஒரு கப் டீயை குடிச்சிட வேணும். குடித்தாதான் அந்த வேலையே எங்களுக்கு செய்த மாதிரி இருக்கும். இப்போ படித்து களைச்சிட்டேன்னு கூட வச்சுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ டீயை ரிலாக்ஸாக இருந்து குடிச்சிட்டு அவசரமாலாம் டீ குடிக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் வீட்டில் பார்த்தீங்களென்றால் எப்பயும் ஒரே மாதிரி டீ போட மாட்டேன். விதமாக டீ போடுவேன். டீ போட்டுட்டு ரிலாக்ஸாக இருந்து அதை குடிக்கணுமென்று தான் விரும்புகிறது. இந்த ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஊஞ்சால். அப்போ இதில் இருந்து டீயை குடித்து போட்டு இன்றைக்கு என்னுடைய விண்டோ எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதோட இந்த இன்டோர் பிளான்ட்டுக்கெல்லாம் இந்த இலியலுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஏனென்றால் வெதர் வெயிலாக இருக்கிறபடியாக இன்றைக்கு கீழுக்கு தண்ணி ஊற்றலை. நான் இலைக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். நிறைய பேர் திருப்பி கேட்குறீங்க, அக்கா நீங்கள் நார்மல் தண்ணி தான் யூஸ் பண்ணுறீங்களோண்டு. எப்பயுமே செடிகளுக்கு நான் ஊற்றுறதா இருந்தாலும் சரி ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் சரி நார்மல் தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏனெண்டா நாங்கள் அந்த தண்ணியில் தேவையான எண்ணத்துக்கண்டு அந்த லிக்யூட்கள் எல்லாம் கடையில் இருக்குது. அதை வாங்கி நாங்கள் அந்த அளவின்படி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கொள்ளலாம். மற்றது பார்த்திங்கன்னா இந்த இலியலுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுறது நார்மல் தண்ணி தான். அதில் நான் எதுக்குமே கலக்கிறது இல்லை. அந்த தண்ணியை மட்டும்தான் நான் ஸ்ப்ரே பண்ணி விடுறது. நல்ல பச்சையாக எல்லாம் இலியல் இருக்குதுன்ட்டு கேட்குறீங்க. அது நான் அந்த பொட்ஸுக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த மண் பார்த்தீங்களென்றால் அந்த க்ரீன் பிளான்ட்டுக்கண்டே அந்த மண்ணுகள் கடையில் இருக்குது. அந்த க்ரீன் பிளான்ட்டுக்குரிய மண் தான் இந்த லீஃப் எல்லாத்தையும் நல்ல க்ரீன்ஸாக வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு அது உதவி செய்யும். நீங்கள் என்ன தான் செய்தாலும் அந்த மண்ணை வாங்கி போட்டால் மட்டும்தான் இன்டோர் பிளான்ட்டை நாங்கள் நல்ல சக்ஸஸாக இந்த வீட்டுக்குள்ளே வளர்த்தெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பிளான்ட் நாங்கள் கார்டனுக்குள்ளே வளர்க்குறத விட நாங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்குறது உண்மையில் சரியான ஒரு கஷ்டம். ஏனெண்டா எனக்கு ஃபெயிலியர் ஆகி நான் திருப்ப வாங்கித்தான் இந்த பிளான்ட்டெல்லாம் நான் இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்தெடுத்திருக்கிறேன். ஏனெண்டா பார்க்கும்போதும் அழகாகத்தான் இருக்குது. இப்போ வளர்க்குறவைக்குத்தான் தெரியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் இதை வளர்க்குறோமெண்டு. இப்போ நீங்களும் சில வேளையில் வாங்கி வச்சிருப்பீங்க, உங்களுக்கு சிலது பட்டு போகலாம். ஏனெண்டா சில பேர் சொல்கிறீங்கள், அக்கா நாங்கள் கத்தாழை செடியெல்லாம் வேண்டி விண்டோக்கு பக்கத்துலாம் வச்சிருக்கிறோம், ஆனாலும் உங்களுக்கு நல்லா வளர்ந்து நிற்கிது, எங்களுக்கு வளரையில் பட்டு போகுதுண்டு. கற்பூரவள்ளியும் சேம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. நான் விண்டோக்கு பக்கத்துலாம் கற்பூரவள்ளியும் வச்சிருக்கிறேன், கத்தாழையும் வச்சிருக்கிறேன். இப்போ நான் 3 வருஷமாக இந்த கத்தாழையை நான் வளர்த்துன்ருக்கிறேன். சின்ன கண்டில் இருந்தால் நான் நிறைய இலைகளை நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல தசப்பிடிப்பான இலையும் கூட. நீங்கள் கட்டாயம்
ட்ரை பண்ணி பாருங்கோ. சில இடங்களில் நீங்கள் வச்சு பாருங்க தூக்கி தூக்கி. ஏன்னாண்டா சில இடங்களில் வச்சா பட்டு போகும், சில இடங்களில் வச்சா நல்ல வடிவாக வளரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சு கொள்ளுங்கோ. இந்த வீடியோவும் பார்த்தீங்களென்றால் போன புதன்கிழமை ஷூட் பண்ணினது. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனபடியாக இந்த வீடியோவை எடிட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியலை. நிறைய பேர் உண்மையில் எனக்கு இன்ஸ்டாகிராமிலையும் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நேராக கூட சொல்லியிருந்தீங்கள். என்ன வேலையால் வந்து கூட பார்த்தோம் அக்கா நீங்கள் வீடியோ போடலன்னு. உண்மையில் நீங்கள் என்னையில் வச்சிருக்கிற அவ்வளவு அன்பு எனக்கு தெரியுது. ஏனென்றால் நான் ஒரு வீடியோ போடலையென்றால் ஃபோன் கூட அடித்து நீங்கள் என்ன விசாரிக்கிறீங்கள். ஏனென்றாக்கா வீடியோ வரையில் நீங்கள் சோமாக இருக்கிறீங்களோண்டு அதுவே எனக்கு ஒரு தென்பாக இருக்கும். இப்படி என்ன நிறைய பேர் நேசிக்கிறார்கள் இருக்கிறபடியால் இந்த வீடியோவை தவறாமல் நான் போடணும் என்று நான் யோசிக்கிறது. அதால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வழமை போல் நான் கிழமையில் 2 வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு இருந்தேன். சில காரணங்களால் என்னால் அது தொடர்ந்து செய்ய முடியலை. ஓகே, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ போடுவோம், அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை போடுவோம்னு சொல்லி போட்டு தான் இப்போ இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், அக்கா அப்பயுமே புதன்கிழமை தானே விண்டோ க்ளீன் பண்ணுறேன்ட்டு. நீங்கள் சொல்கிறது சரிதான். இன்றைக்கு புதன்கிழமை தான் இது நான் ஷூட் பண்ணினபடியாக இந்த விண்டோ அலுவல்களை நான் முடிச்சிருவோம்ட்டு. ஏனண்டா இப்போ ஒரு நாளைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம், டோர் விண்டோ எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை பிரித்து வச்சு கொள்ளுங்க. நான் நெடுகளும் உங்களுக்கு சொல்கிறதே இதுதான். ஏனண்டா வேலையை வந்து ஈஸியாகிறதுக்கு, இப்போ சலுக்காமல் செய்து கொள்றதுக்கு. என்னடா வீட்டில் இவ்வளோ வேலையாக இருக்குதுன்ட்டு எங்களுக்கு சலுக்காது. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஒவ்வொரு வேலை கண்டு நீங்கள் அப்படியே அந்த டேயை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கோ. இப்போ திங்கள் இது செவ்வாய் இது நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி. இப்போ அதே மாதிரி இப்போ வேலைக்கு போகிற ஆக்களுக்கு நான் சொல்லல, நீங்கள் உங்களுக்கு டைம் எப்போ இருக்கோ நீங்கள் அந்த ஃப்ரீ டைமை பார்த்து இதுகளை செய்து கொள்ளலாம். நான் வந்து புதன்கிழமையில் தான் இந்த விண்டோ எல்லாம் துடைக்கிறத ரெகுலராக வச்சுருக்கிறேன். வீக்கில் 1 டைம் நான் இந்த விண்டோ இந்த கதவுகள் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். பார்க்கும்போது வீடு வந்து எங்களுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது, எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நல்ல நிகழ்வுன்னு சொல்லிக்கல எங்களுக்கு டீப் க்ளீனிங்கே தேவையே இல்லை. ஏனண்டா பார்க்கும்போது எல்லாமே நீட்டாக இருக்கும். மேலால் ஒருக்கா துடைச்சி விட்டுட்டவன்டா ஓகே. அதைத்தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். என்னடா கஷ்டப்படாமல் வீட்டு வேலையை என்ஜாய் பண்ணி செய்யும் கொண்டு தான் நான் என்னுடைய வீடியோவில் நிறைய பேருக்கு சொல்கிறது. நிறைய பேர் எடுத்து சொல்கிறீங்களக்கா நீங்கள் க்ளீன் பண்ணுறதை பார்த்தா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனில் இருந்து உங்களோட வீடியோ பார்த்து கொண்டு இருந்துட்டு ஏதாவது ஒன்று இன்றைக்கு க்ளீன் பண்ணணுமெண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் அந்த வேலையை முடிக்கிறோம் என்று சொல்லி ஃபோன் பண்ணுறீங்கள், நேராக கண்டு கூட கதைக்கிறீங்க. உண்மையில் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கு ஃபங்க்ஷனிலையும் ஒரு அக்கா வந்து சொன்னால், அப்படி உங்களோட வீடியோவை நான் பார்க்குறேன், நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ண்டு, நான் என்ன பேரண்டு கூட உண்மையில் கேட்க மறந்துட்டேன், அது என்னுடைய பிள்ளை தான், சாரி. நீங்கள் என்னுடைய இந்த வீடியோவை பார்த்தீங்களென்றால் கட்டாயம் உங்களோட பேர் என்னன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கோ. ஓகே, இப்போ என்னுடைய இந்த விண்டோ க்ளீனிங் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க, என்னடா அக்கா ஆப்பிள் எல்லாம் தோல் சீவி கொண்டு நிற்கிறாண்டு. ஒன்றுமில்லை, ஆப்பிள் சோஸும் செய்துட்டு ஆப்பிள் பாயும் செய்வோம்ட்டு போட்டு ஆப்பிள் வேண்டி கொண்டு வந்தேன்னா 3 கிலோ ஆப்பிள் லிடலில் தான் மலிவாக போட்டிருந்தது. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் இந்த ஆப்பிள் எல்லாம் இங்கே வாங்குறீங்க பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்டு. லிடலில் தான் நான் கூடுதலாகவே இந்த ஆப்பிள் எல்லாம் வேண்டும். என்னடா பழங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடிய இடம்ண்டு என்ன கேட்டிங்கண்டா நான் இந்த லிடலுண்டு தான் சொல்லுவேன். ஆல்ரெடி ஒரு 3-4 வீடியோவில் இந்த ஆப்பிள் சோஸ் எப்படி செய்கிறேன்ட்டு சொல்லி நான் உங்களுக்கு செய்தும் காட்டியிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்களாண்டா டீட்டெயில்டாக நான் அளவுகளோடு நான் அதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து செய்து கொள்ளலாம். நிறைய பேர் நீங்கள் செய்திருக்கிறீங்களென்றும் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையில் கடையில் வாங்குறத விட இது வந்து டேஸ்ட்டு வந்து அவ்வளவு நல்லா இருக்குது அக்கா, உங்களுக்கு நன்றி என்று நிறைய பேர் எனக்கு கொமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையில் என்னுடைய வீடியோ பார்த்தீங்களென்றால் நான் செய்கிறத மற்றாக்களும் பார்த்து செய்யணுமென்றதுக்காக வேண்டித்தான் நான் என்னுடைய வீடியோவை நான் போடுறது. நிறைய பேர் வந்து இந்த கொமெண்ட்ஸ் வந்துட்டு தேவையில்லாமல் எல்லாம் கொமெண்ட்ஸ் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து நான் ஒன்று சொல்லுவேன், நேரம் வந்து பொன்னானது.
உங்களோட நேரத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏனெண்டா நீங்கள் எனக்கு எழுதுகிற இந்த பேட் கொமெண்ட்ஸால் நான் இந்த வீடியோவை போடாமல் நிறுத்த போகிறதும் இல்லை. உங்களுடைய கொமெண்ட்ஸுக்கு நான் வந்து பதில் எழுத போகிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து பார்க்குறீங்கள், உங்களுக்கு பிடிச்சி தான் நீங்கள் உள்ளே வந்து பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறதால எனக்கு ஒரு வியூஸ் வருது, வாட்ச் அவர்ஸும் வரும். ஏனென்றால் விருப்பம் இல்லாதாக்கள் பார்த்தாலும் என்னுடைய நேரம் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நேரத்தை வீணாக்கி பேட் கொமெண்ட்ஸை நீங்கள் எழுதுறீங்கள். அது எனக்கு கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எழுதுறீங்கள். ஆனால் உங்களோட நேரம் தான் வேஸ்ட் ஆகும். நேரத்தை கட்டாயம் நீங்கள் கவனமாக பாவிச்சு கொள்ளுங்கோ. ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு செய்ய இயலாதுன்னு சொல்லி. ஏனெண்டா நான் சூப் மேக்கரில் தான் இந்த ஆப்பிள் சோஸை வந்து உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்ல வடிவாக அந்த ஆப்பிள் அவிஞ்சு வந்த அப்புறம் ஹேண்ட் பிளெண்டரால் நல்ல வடிவாக நீங்கள் எடுத்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டீங்களென்றாலே உண்மையில் பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. நான் சொல்ல தேவையில்லை, இந்த ஆப்பிள் சோஸ் எப்படி வந்திருக்கேன்ட்டு நீங்கள் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். கட்டாயம் நீங்கள் செய்து பாருங்க. ஏனென்றால் அந்த சூப் மேக்கர் இல்லாட்டிக்கு நாங்கள் செய்யலான்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதுக்காக நான் சிம்பிளாக இப்படி உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். ஏனெண்டா எல்லாருமே நீங்கள் நான் செய்கிறத பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமெண்டு அதே ஒரு நோக்கத்துக்காகத்தான். ஓகே, இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் ஆப்பிள் சோஸை செய்து முடிச்சிட்டேன். இங்கால ஆப்பிள் பாய் செய்கிறதுக்கு இப்போ ஆப்பிள் எல்லாத்தையும் தோலி எடுத்து போட்டு அதை சின்ன சின்னன்னா பீஸாக வெட்டணும். அப்படி வெட்டி போட்டு தான் இந்த ஆப்பிள் பாய் வந்து செய்ய போகிறேன். இந்த ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய அந்த சென்டர் சீட்ஸை வந்து ஒரு ஈஸியாக எடுக்கிற ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது போல் ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல வடிவாக அந்த ஸ்பூனால் இதை மாதிரி எடுத்து விட்டுட்டோம் என்றால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏனென்றால் இப்போ கத்தியை வச்சு சில வேளையில் நாங்கள் இப்படி எடுக்கும் போதோ எல்லாட்டிக்கும் நாங்கள் கத்தியை சின்ன சின்ன வெட்டி போட்டு திருப்பி நாங்கள் அதை மேலால் சீவி எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து நீட்டாக விராத மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொள்ளுங்க. இந்த ஆப்பிள் பாய் செய்கிறதுக்கு நான் ரெடிமேட்டாகவே கடையில் டோ மேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுதான் வாங்கியிருக்கிறேன். எல்லா கடைகள்லையுமே இது இருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்த்தே வாங்கி கொள்ளலாம். அந்த ஆப்பிள் பாய் படம் போட்டிருக்கும். அதே மாதிரி பீட்சாகி இருக்குது. எல்லாத்துக்குமே கடையில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஏனெண்டா மாக்குழச்சி இந்த இடம் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிறத விட டைமையும் வேஸ்ட் ஆக்கிறத விட இது போல் ரெடிமேட்டாக வேண்டி கொண்டு வந்து செய்துட்டோம்னால் எங்களோட நேரத்தையும் வந்து மிச்சப்படுத்தலாம். இது பிள்ளைகள் ஈவினிங் இப்போ சாப்பிடுவேணும் அவியல். அப்போ அதால் அவைய விரும்பி சாப்பிடணும். அதுக்காக நான் செய்வ மாட்டேன். ஏன்னா ஆப்பிள் சோஸும் செய்து வச்சுருக்கிறேன். ஆப்பிள் சோஸும் இதில் மிக்ஸ் பண்ணி செய்தால் இந்த ஆப்பிள் பாய் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமெண்டு போட்டு கடையில் ஓடிப்போய் இந்த டோவை ரெடிமேட்டாக வேண்டி கொண்டு வந்து தான் இந்த ஆப்பிள் பாய் நான் செய்ய போகிறேன். இப்போ நல்ல நீட்டாக இந்த பட்டரே கிளாஸ் ரேயில் தான் நான் இந்த டோவை நீட்டாக போட்டு விட்டுருக்கிறேன். எக்ஸஸாக இருக்கக்கூடிய டோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் நாங்கள் நல்லா வடிவாக அந்த ட்ரேயின்ற விளிம்போட மடித்து விட நீட்டாக இருக்கும். இந்த ஆப்பிள் பாய் உண்மையில் நல்ல நீட்டாக செய்துட்டோம்டா பார்க்கும்போது அவ்வளோ அழகாகவும் இருக்கும். இப்போ வீடியோவில் பார்க்குற மெட்டாக்களும் இது பார்க்கும்போது அழகாக இருக்குது. நாங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பீங்கள். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. அதுக்காகத்தான் நான் இதில் செய்து காட்டுறேன். ஏனெண்டா டேஸ்ட்டு வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த விதமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி சாப்பிடணுமோ அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் நான் செய்து வச்சிருக்கிற ஆப்பிள் சோஸையும் கொஞ்சமாக இதுக்குள்ளே அப்ளை பண்ணி விட போகிறேன். ஏனெண்டா சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காக இந்த ஆப்பிள் சோஸ் வேண்டி கட்டாயம் நீங்கள் இதுக்குள்ளே அப்ளை பண்ணணுமெண்டு இல்லை. இல்லாட்டிக்கும் பரவாயில்லை. நீங்கள் ஆப்பிள் அடுக்கி போட்டு நான் ஒரு மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி மேலால் ஊற்றி விடுவேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ அடுத்ததாக வெட்டி வச்சுருக்கிற இந்த ஆப்பிள் எல்லாத்தையும் இதில் நல்ல வடிவாக அடுக்கி விட போகிறேன். நல்லா நீட்டாக அடுக்கி விட்டுட்டோம்னா ஓகே. நீங்கள் சின்ன சின்ன க்யூப்பாக வட்டி கூட நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம்.
அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் இந்த முறையின்படி நாங்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதே போல் நாங்கள் இந்த ஸ்லைஸ் ஆப்பிளை வெட்டிட்டு இப்படி அடுக்கிட்டு தான் செய்கிறது வழக்கம். நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நார்மலாக செய்கிறீங்க இல்லாட்டிக்கு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களென்றால் அதை சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மேலால் கொஞ்சமாக வெனிலா சுகரும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அந்த ஆப்பிளோட அந்த வெனிலா சுகர் சேரேக்கில் இந்த டேஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதை விட பிள்ளைகள் வந்து இதை அவ்வளோவத்துக்கு விரும்பி சாப்பிடுவினும். இந்த நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்களா இந்த ஆப்பிள் எல்லாம் அவியாமல் இருக்குமெண்டு. ஆனால் அப்படி எல்லாமே இல்லை. நீங்கள் செய்து கட்டாயம் சாப்பிட்டு பார்க்கணும். ஏனெண்டா இப்போ ஒன்று பார்க்கும்போதும் தெரியாது, அதை கிட்ட போய் நாங்கள் தொட்டு பார்க்கும்போதோ அல்லது அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியும் இது டேஸ்ட் எப்படி இருக்குது, இது அவிஞ்சிருக்குதோ நல்லா இருக்குதோ, இது எப்படி வந்தேன்னு சொல்லி நாங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணுவோமென்று நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ செப்ரேட்டாக இந்த பவுலில் பார்த்தீங்களென்றால் ஒரு முட்டை, ஒரு வெனிலா சுகர் பேக்கெட், கொஞ்சமாக சீனி, ஒரு 50 கிராம் சீனி அப்படி நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். நல்ல வடிவாக வீட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 30 ml பால் அளவில் நான் சேர்த்துருக்கிறேன். அந்த பாலையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 ஸ்பூன் பட்டரையும் மெல்ட் பண்ணி நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு பாதாம் பவுடரும் நான் ஒரு 100 கிராம் அளவில் இதுக்குள்ளே போட்டு விட போகிறேன். உங்கள்கிட்ட பாதாம் பவுடர் இல்லையண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அவிச்ச மாவில் பச்சை மா, அதில் நீங்கள் ஒரு 100 கிராம் மாவை இதுக்குள்ளே நல்ல வடிவாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேட்டர் வந்து ஆக திக்காகவும் இல்லாமல் ஆக தண்ணியாகவும் இல்லாமல் வரும். அதை நீங்கள் எடுத்து மேலால் ஊற்றி விட்டீங்களென்றால் உண்மையில் அவ்வளவத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்பிள் பாய். இதுக்கு பாதாம் பவுடர் இல்லையே நாங்கள் செய்யலை அப்படி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். பாதாம் பவுடருக்கு பதிலாக நார்மலாக நாங்கள் கேக் அடிக்க யூஸ் பண்ணுறோம் தானே அந்த அம்மா, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி உண்மையில் செய்து பார்த்தீங்களென்றால் நல்ல டேஸ்டாகவே இருக்கும். நீங்கள் இதை எப்படி வந்தாண்டு செய்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆல்ரெடி ஓவனை பார்த்தீங்களென்றால் 200 பாக செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன். பேக்கிங் டைம் பார்த்தீங்களென்றால் 170 பாக செல்சியஸில் 55 நிமிடம் அல்லது 1 ஹவர் நீங்கள் வச்சு கொள்ளலாம். ஓகே, அது பேக் ஆகட்டுக்கும் எப்படி வந்தேன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாதாம் வேண்டி கொண்டு வந்தேன். ஓகே, பாதாம் முடிஞ்சுதான். இப்போ அதையும் ஒரு கால் உடைச்சி போத்தெல்லாம் போடுவோம்னு சொல்லிப்போட்டு நிறைய பேர் கேட்குறீங்களா, அக்கா நீங்கள் எந்த பாதாம் வாங்குறீங்களண்டு, எந்த பாதாமண்டு உண்மையில் எனக்கு சொல்ல தெரியலை. பாதாம் என்றால் ஒரே விதமான பாதாம் தான் நீங்கள் கடைகளில் இருக்குது. இந்த பாதாம் பருப்பு நீங்கள் எந்த பாதாம் பருப்புன்னு கேட்குறீங்கள், எனக்கு உண்மையில் விளங்கல. நிறைய பேர் கேட்குறீங்கள். நீங்கள் கெஃபூரில் வாங்கலாம், லுக்லரில் வேண்டலாம், லிடலில் வேண்டலாம், அல்டியில் வேண்டலாம், எல்லா கடைகள்லையுமே துருக்கி கடைகளில், எந்த கடைகளில், தமிழ் கடைகளில், எந்த கடைகள்லையும் உங்களுக்கு பாதாம் பருப்புண்டா கிடைக்கும். போய் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ பாருங்க உங்களுடைய ஆப்பிள் பாய் ரெடி ஆகிட்டது. அப்படி வந்தேன்னு பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுன்ற டேஸ்ட்டு வந்து உண்மையில் அவ்வளவத்துக்கு நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்களென்றால் நைட் டைம் வந்து இன்றைக்கி மீன் கறி, மீன் பொரியல், கீரை புட்டு தான் செய்ய போகிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை வேண்டி கொண்டு வந்து கழுவி நல்லா தண்ணி வடிய விட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த புட்டுக்கும் அவிச்ச மாடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுங்கோ. ஆனால் நார்மலாக நாங்கள் அவிக்கிற புட்டு மாதிரி நிறைய தண்ணி விட்டு நாங்கள் புட்டை அப்படி நீங்கள் குழச்செடுக்க வேண்டாம். ஏனென்றால் கீரையை நாங்கள் போட்டு அவிக்கும்போது கீரையில் இருந்தும் தண்ணி வரும். அப்படி தண்ணி விடைக்குள்ள இந்த புட்டு வந்து களியாயிரும். அதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் கவனித்து கொள்ளணும். நிறைய பேர் கீரை புட்டு அவிக்கல அப்படியே களியாயிருக்கும். பிறகு சொல்லுவேணும் அது ஆறின பிறகு நல்லா வந்துடுமண்டு. ஆனால் அப்படி வந்து ஆறின பிறகு அந்த புட்டு வந்து சரியான ரஃப்பாக இருக்கும், சாப்பிடவே மாட்டேங்க. ஒரு ரப்பரை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் அந்த புட்டு இருக்கும். இதே மெதட்டில் நான் அப்படி உங்களுக்கு குழச்சி காட்டுறணும். அதே போல் நீங்கள் கட்டாயம் இந்த கீரை புட்டை செய்து சாப்பிட்டீங்களாண்டால் விடவே மாட்டீங்க.
கிலோ மேலே 2 தடவை எல்லாருடைய வீடுகள்லையும் இந்த கீரை புட்டு தான் இருக்கும். உண்மையில் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த கீரை புட்டு பிடிக்கும். அதை விட என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் இந்த கீரை புட்டு பிடிக்கும். அதால் நாங்கள் இந்த கீரை புட்டை அடிக்கடி செய்வோம். ஆனால் கீரை புட்டுக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த மீன் குழம்பு தான். இப்போ இதில் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுது, தண்ணி இல்லாமல் கொஞ்சம் மாப்பிடிப்போடு நான் குழச்சி வச்சுருக்கிறேன். நல்லா தாராளமாக நீங்கள் கீரையை போட்டுக்கொள்ளுங்க. ஏனெண்டா அப்படி போட்டால் தான் அவிச்சு இறக்கும் போது அந்த கீரை புட்டுக்குள்ளே கீரை எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்கும்போது கணக்க கீரை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவிச்சு எடுக்கல தான் பிறகு கீரையை கொஞ்சமாக போட்டுட்டோம் என்று நாங்கள் யோசிப்போம். இப்போ பாருங்க, இந்த கீரை எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக இந்த புட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் இந்த அவிச்சு வரும்போது இந்த மாவும் கீரையும் சேர்ந்து எங்களுக்கு அவிச்சு வரும். அப்போ சாப்பிடும் போதும் நல்ல டேஸ்டாகவும் எங்களுக்கு இது இருக்கும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்களா நான் வேறு சில இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண போகிறேன். ஏனெண்டா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த கீரை புட்டை நீங்கள் அவிச்சிட்டீங்களென்றால் உண்மையில் மறக்க முடியாத அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு யாரும் சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் அதை அவிச்சு கொடுத்து பாருங்க. கொஞ்சமாக வெங்காயம் நான் சேர்த்துக்கொள்கிறேன், தேங்காப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சமாக சின்ன சின்ன சொப் பண்ணின பச்சை மிளகாயும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன், பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்கிறேன். புட்டுக்கு நாங்கள் உப்பு சேர்த்துட்டோம். ஆனால் இந்த கீரைக்கும் ஒரு கொஞ்சமாக உப்பை நீங்கள் தூவி விட்டுட்டு இதே போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், இந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டுக்கும். உண்மையில் கறியே தேவையில்லை, சும்மாவே இந்த புட்டை சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் இந்த ஃப்ரெண்டு வதனி சொன்னால் என்னென்னா, இடியே உருளைக்கிழங்க பொறிச்சு நீங்கள் ஒரு கால் இந்த கீரை புட்டை சாப்பிட்டு போகிற அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமென்று சொல்லியிருந்தால் உண்மையில் கட்டாயம் அடுத்த தடவை நான் அப்படித்தான் ட்ரை பண்ண போகிறேன். ஏனென்றால் எனக்கும் கேட்ட பிறகும் அது செய்த ஒரு கால் சாப்பிட்டு பார்க்கணும் மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது. இனி கீரை புட்டு அவிக்க நான் கட்டாயம் உருளைக்கிழங்கு பொறிச்சு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி வந்தது டேஸ்ட்டுன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஒரு கால் இந்த புட்டு அவிக்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உருளைக்கிழங்கையும் பொறிச்சு. ஓகே, இங்கால பார்த்தீங்களென்றால் எங்களுடைய மீன் குழம்பு சுட சுட ரெடி ஆகிட்டுது. புட்டு அவிச்சு இறக்கின உடனேயும் மீன் கறியை ஊற்றி சாப்பிட்றது தான் மிச்சம். இந்த மீன் கறி மட்டுமில்லை, நான் இங்கால சூட மீனும் பொறிச்சு வச்சுருக்கிறேன். ஆக பெரிய மீனும் இல்லை, ஆக சின்ன மீனும் இல்லை. இது எங்களுக்கு மார்க்கெட்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடிய மீன் தான். வாங்கி பாருங்கள், நான் பொறிச்சு வச்சுருக்கிறேன். இதுண்ட டேஸ்ட் அவ்வளவுத்துக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே நீங்கள் வீட்டில் வாங்கி இது யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இங்கால எங்களுடைய ஸ்டீமர் கொதிச்சிட்டுது தண்ணி. ஒரு கிச்சன் டவல் ஒன்று நான் இன்டர்நெட்டில் ஹொமான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புட்டை அதுகளை அவிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கீரை புட்டை 2 தடவைகளாக போட்டு தான் நான் அவிச்சு எடுக்க போகிறேன். ஏனெண்டா நிறைய அமர்த்தி போட வேண்டாம், உதிரியாகவே போட்டு 2 டைம் நாங்கள் இதை அவிச்சு எடுப்போம். ஒரு 7 to 8 நிமிடம் நீங்கள் அவிஞ்சிட்டுதோண்டு நல்ல வடிவாக ஒரு அகப்ப காம்பால் கிண்டி பார்த்துட்டு தான் இறக்குவீங்க. அவிஞ்சிட்டு தண்டால் நீங்கள் இதை இறக்கி கொள்ளலாம். இது இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு பாருங்கோ. உண்மையில் அவிஞ்சு வந்திருக்குது. இந்த கீரை கலரே மாறாமல் இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியுது அந்த கீரை இவ்வளவு பச்சையாக இருக்குன்னு. அதை விட இந்த புட்டுக்குள்ளே உண்மையில் கீரை அவ்வளவுத்துக்கும் தெரிகிறது, உங்களுக்கே தெரியுது. ஓகே, இப்போ இந்த கீரை புட்டு அவிச்சு முடிஞ்சுது. இப்போ நாங்கள் கீரை புட்டு சாப்பிட போகிறோம். இப்போ நேரம் பார்த்தீங்களென்றால் 8:30 ஆகிட்டுது. இப்போ முதலாவது எங்களுடைய மீன் கறியோட இந்த கீரை புட்டை சாப்பிட்றது தான் எங்களுடைய வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கீரை புட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி உங்களோட வீட்டில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் அந்த உருளைக்கிழங்கு பொரியலோட ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்தீங்களென்றால் எங்களுடைய நைட் சாப்பாடு மீன் குழம்பு, மீன் பொரியல், கீரை புட்டு. நல்லா தாராளமாக ஃப்ரெஷ்ஷான கீரை போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நான் அவிச்சிருக்கிறேன். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த ஈவினிங் ப்ளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.